ஆமாம் ஆமாம் ஐயா. ஏன்னா இந்த பௌர்ணமி, இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு எடுத்தால் நல்ல பவர் கிடைக்கும் ஐயா. அதனால இப்போ நம்ம தொட்டாசினிங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதுக்கான நிவர்த்தியை பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு, நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு செடி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 செடி இருக்குது ஒரே இடத்துல. இப்போ நம்ம வயல் ஓரத்துலேயே கிடக்குது. ஆனால் அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா மிதிச்சு இந்த மாதிரி கால் பட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு வேலை செய்யாது. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா யாருமே இதெல்லாம் வர மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படியே கிடக்கு பாருங்க. அதனால் அந்த செடியில் வந்து நம்ம எடுத்து ஒரு 40-50 இருக்குதுங்கய்யா, எடுத்து நம்ம தாயத்துக்கு போட்டு வச்சுட்டோம் நல்லதுங்கய்யா. அந்த குடுவை கொடுக்கறத வச்சுக்கிறது நல்லதுங்கய்யா. வசிய சக்தி அதிகம் உள்ளதுனால அந்த தொட்டாசினிங்க நமக்கு நிறையா தேவைப்படுங்கய்யா. வேர் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. சரி, அதனால வேரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு. எதுக்கு யூஸ் ஆகுது, வேறு எதுக்கு யூஸ் ஆகுது ஐயா? வேறு வந்து இந்த தாந்திரிகத்தை தாய்த்து இந்த மாதிரி விஷயம், அந்த வசிய வேலைக்கெல்லாம் அந்த முக்கியமான இதுக்கெல்லாம் தேவைப்படுங்கய்யா. அந்த மேலே உள்ள இலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த அரிப்பு, இந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குன்னா அதை தான் நம்ம எடுப்போம். அதனால் இப்போ நம்ம பிடுங்கி சாப நிவர்த்தி பண்ணி எப்படி எடுக்கணும், எந்த கிழமையில் எடுக்கணும், எப்படி சாப நிவர்த்தி பண்ணணும் ஐயா? நம்ம வந்து